ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ட்ராகன் ஃப்ரூட் எப்போதும் நம்ம பார்த்துருக்கோம் அறுவடை. இப்போ ட்ராகன் ஃப்ரூட் சரியாகவே வளராமல் இப்போ திரும்ப தொட்டியில் மொட்டை மாடியில் வச்சு வளர்த்துட்டுருக்கேன். இப்போ தான் நல்ல ஹெல்தியான இலை விட ஆரம்பிச்சிருக்கு. இதோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் ஆகிட்டுருக்கு. ரோசஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பூக்கிறது. மகாவில்வம் இப்படி மொட்டை மாடி ஃபுல்லாக பூக்கள் செடிகள் வச்சுருக்கோம். மஞ்சள், சங்கு புஷ்பம் நிறையா பூக்கிறது. நிறைய சங்கு புஷ்பம் பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது. அப்புறம் மைசூர் மல்லி வாங்கி கொண்டு வந்து வச்சேன். அது இப்போது முட்டு கட்டின்னு இருக்கு. மகாவில்வம், ரோஸு, அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ரோஸஸ் பூத்துருக்கு. சம்பங்கி அது சூப்பராக வந்திருக்கு. அப்புறம் இங்கே ஒரு சோதனை என்ன அப்படின்னு பார்த்தா, மொட்டை மாடியில் செடி வச்சா ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. கீழே பாருங்கோ, எதழெல்லாம் பிச்சு பிச்சு போட்டிருக்கோம். இது யாரோட வேலை அப்படின்னு பார்த்தாக்க, நம்மளோட அணிலார் பண்ணுற வேலை. சின்ன மொட்டு இருந்தால் கூட அந்த சின்ன மொட்டை சாப்பிட்டுட்டு போயிடும். இந்த பாருங்கள், உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வெறும் ஓட்டை வச்சுட்டு போயிருக்கு பாருங்க. தெரியறதா? எல்லாத்தையும் தின்னுட்டு மொட்டை சூப்பராக சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போயிடுறது. இதுக்கு என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரில. கொடிசம்பங்கியெல்லாம் இப்போ தான் பிக்கப் ஆயின்ருக்கு. அது ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் இயர் சீசனுக்குள்ளே பிக்கப் ஆகிடும்னு நினைக்கிறேன். ரோசஸ்லாம் ஒரு மாதிரி பிக்கப் ஆயின்ருக்கு. பட்டு இந்த அணிலாருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாவம் அணில் சாப்பிட்றதையும் நமக்கு அது சாப்பிட்றத பார்த்தா ஆசையாக தான் இருக்குது. இருந்தாலும் நமக்கு பூக்களே கிடைக்காம மொத்தத்தையும் அது சாப்பிட்டு போயிடுறது. இதுக்கு என்ன வழின்னு தான் தெரியல. ஸோ இதுதான் என்னுடைய சின்ன தோட்டம். தேங்க்யூ, பபாய்.